ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளிக்கு வாங்கின குலாப் ஜாமுன் ரெடிமிக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை இல்லாமல், ஓவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக ஜூஸியான இந்த குலாப் ஜாமுன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல மெஷரிங் கப்பில் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதாவது கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வர வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல க்ரீமியான பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல க்ரீமியான பதத்துக்கு வந்ததும் இதில் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கோம். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவை 3/4 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்து எடுக்கணும். அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ குலாப் ஜாமுன் மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டிகளாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜல்லடையில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சலிச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா சலிச்சு சேர்த்தாச்சு. இது கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ண வேணாம், ஜென்டிலாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உடையாமல் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கூட கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ அவ்வளோதான், கேக் மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு பேன் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக நீங்கள் கேக் டின்லேயே ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஒரு வேளை பேன் இல்லைன்னா கேக் டின்னில் சேர்த்துட்டு ஓவனில் நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவை நம்ம பேனில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணின அந்த பேனை நடுவில் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லுக்கு நடுவில் வச்சுட்டு காற்று போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லையே இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் வெந்து வந்துடும். இப்போது கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். கேக் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம கேக்குக்கு ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சதும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை, ஒரு பிசுபிசுப்பு பதம் இருந்தால் போதும். இப்போது கேக் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு மறுபடியும் அதே பேன்லேயே நம்ம கவுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அதே பேனில் நம்ம இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரை பாகை மேலே வந்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். பரவலாக ஊற்றி விடுங்க, எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு இறங்குற மாதிரி. அதே மாதிரி கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை பாகு சேர்க்கணும். சர்க்கரை பாகும் நல்லா ஆறி இருக்கணும். இந்த மாதிரி முழுமையாக எல்லா பக்கமும் அந்த சர்க்கரை பாகு இறங்குற மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த கேக் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி பரிமாறலாம். ஏன்னா அந்த சர்க்கரை பாகையெல்லாம் நல்லா செட் ஆகணும். சர்க்கரை பாகு மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இல்லைன்னா வெளியிலேயே 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஏதாவது பொடியாக துருவி இந்த மாதிரி கேக் மேலே தூவி விடுங்க. இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் இருக்குன்னா அதை கூட நீங்கள் தூவி விடலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன் கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பரிமாறிடலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு குலாப் ஜாமுனை கேக்காக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உள்ள ஜூஸியாக இருக்கும். அந்த சர்க்கரை பாகுலாம் நல்லா செட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.